கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கேட்போம். தேவன் உங்களை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் அக்கினிக்கும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, மேற்கொள்ளவும் கர்த்தர் விடாதபடி உங்களை தெரிந்தெடுத்து உங்க கூட இருந்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34-33 வாசிப்போம். விசுவாசத்து 33ஆவது வசனம். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாதனை செய்வதற்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது விசுவாசம். இந்த விசுவாசம் மட்டும் இருந்துன்னா அவங்களால சாதிக்க முடிச்சது. அதே விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குமானால் வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயமோ கர்த்தரால் வரும். தானியேல் 6 கடைசியில சொன்னது போல நான் சொல்றேன், இந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியுமானால் உங்களை ஜெயிக்க பிறந்தவர்களாய் தான் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். யார போல? தானியேலை போல, ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ போல. இதுல இவ்வளவு அழகான வார்த்தையெல்லாம் கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பொறாமையினால போட்டியாக அவனை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 30 நாள் ஜெபிக்க கூடாது, இதுதான் தடை. அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இந்த கட்டளையை அவன் மீறினதுனால், அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதுனால் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதே போல உங்க அலுவலகத்துல நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு முன்னாக கர்ச்சிக்கிற மனிதனுடைய வாயை கட்டுவார். அதே போல இவ்வளவு அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சுளையில போட்டாங்க. பொறாமையில் தானே, பொறாமை தானே, போட்டி தானே. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபிக்கிற பிள்ளையை, வேதம் வாசிக்கிற பிள்ளைய சத்துரு நெருங்க விட மாட்டார். அப்போ பக்கத்துணையாக 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனா இருந்தபடியாக கர்த்தரே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். வாக்குத்தத்தங்களை பெற்ற சும்மா ஒன்றும் இல்லை. பட்டய கருக்கினால் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். இது யார? தாவீது அந்த யோனத்தான் பந்தியில் இருக்கும்போது அந்த பட்டயத்துக்கு சவுல் எரிந்த போது தப்புன பாருங்க, ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்க பக்கமா இருக்கிறார். ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க போற இடத்துல ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எங்கள் நல்ல தகப்பனே, ஜெயிக்க பிறந்த பிள்ளைகளப்பா, விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்க கூட இருக்கிறீர். எங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற மனிதர்களுக்கு, ஆண்டவரே, அக்கினியை கொண்டு போடுகிற மனிதர்களுக்கு, பட்டயத்தை உருவுகிற மனிதர்களுக்கு முன்பாக ஜெயிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதம் பணிந்து கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.